அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம பாஸ்கர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா, இப்போ 56வது டெஸ்ட்டாக நம்பர் சீரிஸ் போட்டுட்ருக்கோம். ஒரு 3 டெஸ்ட்டாக நான் வந்து வீடியோ சென்ட் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று மேக்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று போயிட்டுருக்கோம் சார். வேலூரில் பார்த்தீங்கன்னா, கண்டினியூவாக ஒரு 5 நாள் கிளாஸு. காலையில் போனோன்னா நைட்டு எப்படியும் 9 ஆயிடும் வீட்டுக்கு வரத்துக்கு. அதனால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இனிமேல் கண்டினியூவாக எல்லா வீடியோ நான் போட்டு வரேன். மாணவர்கள் குரூப்பில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எப்போ போடுவீங்க போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக போடுவோம் சார். நான் சொன்னால் போடுவோம், இல்லைனா போட மாட்டேன். அதனால் கண்டிப்பாக நான் இந்த 2 நாளில் நான் மொத்தத்தையும் 4 வீடியோவும் போட்டு முடிச்சிடுறேன். ஓகேவா? ரைட். ஃபஸ்ட்டு கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் இந்த நம்பர் தியரி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் சார். ஏன்னா அவன் டைம் வெளிக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, உங்களை டைம் வேஸ்ட் பண்ண வைக்கணுன்றதுக்காக இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொடுப்பான். ஏன்னா பல ஆங்கிளில் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது மாதிரி கொஸ்டின் வருதுன்னா தயவுசெய்து நீங்கள் கடைசியாக ட்ரை பண்ணுங்கள், முதல்ல ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பல ஆங்கிளில் யோசிக்கும் போது நிறைய மாணவர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் யோசிச்சு டைமே போயிடுச்சு, அதனால் கடைசியில் 10 கொஸ்டின் எல்லாமே பிஏ போட்டு வந்தேன் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் இந்த நம்பர் தேரி மட்டும் வருது அப்படின்னா முதல்ல உங்களால் பாருங்கள், உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா போட்டுருங்க, இல்லைனா யோசிக்காதீங்க, கடைசியாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன தான் படித்தாலும் புதுசு புதுசாக கேள்விகள் வந்துகிட்டே இருக்குங்க லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். ஸோ 5 கேள்விகள் லாஜிக்கல் ரீசனிங்கில் வருது அப்படின்னா 3 கேள்வி எல்லாம் போடலாம். 2 கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான், 2 புதுசாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் அந்த நேரத்தில் உங்கள் மைண்ட் எப்படி கரெக்டாக வேலை செய்யுது, எப்படி கரெக்டாக அந்த ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அந்த கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி டெஸ்ட்டில் இந்த லாஜிக்கல் ரீசனில் நம்பர் தேரி சம்மந்தமாக என்ன கொஷின்ஸ் ஆன்சர் கீ பார்க்கலாமா? முதல் கேள்வி 6, 20, 56, 76. இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு நம்பர் சீரீஸை பார்த்தோம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பகாயன் சீரீஸில் இருக்கா, வர்க்கையனில் இருக்கா, கணையன் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்து டிஃப்ரென்ஸை மேலே போடணும். டிஃப்ரென்ஸை மேலே போட்டாலும் இதை கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? அப்போ என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம் நம்பரோட மல்டிபிளை இதை பிரிக்கலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இது எப்படி பிரிக்கலாம்? 2 × 3 6 அதானே. அடுத்து 4 × 5ன்னு பிரிக்கலாம். 56 எப்படி பிரிக்கலாம்? 8 × 7 அப்படின்னு பிரிக்கலாம். 176 எப்படி பிரிக்கலாம்? 16 × 11. அப்போ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர்லாம் பாருங்கள், 2 4ஆக மாறுது, அப்படியே டபுள் 8ஆக மாறுது, அப்படியே 16ஆக மாறுது. அடுத்து என்ன வரும்? 32. ஃபஸ்ட்டு வர நம்பர் 32ன்னு வருதா? அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 3, 5, 7. இடையில் 9 வரல. 9 வரலாம், என்ன வரிசை இது? பகாயன் வரிசையில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ 11க்கு அடுத்த பகாயன் என்ன? 13. விஷயம் புரிதல்? எப்படி கண்டுபிடிச்சேன்? 3, 5, 7 அடுத்து 9ன்னு போட்டக்கூடாது. ஏன்னா 9 இல்லைங்க, 11 இருக்குது. அப்போ இது பகாயன் வரிசை. 11க்கு அடுத்த பகாயன் என்ன? 13. இது ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா 416 ஆன்சர் வரும் சார். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ரெண்டாவது கேள்வி 840, 168, 42, 14, 7 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த நம்பர் இது எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவைட் 5 அதானே. இந்த நம்பர் எப்படி மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவைட் 4. இந்த நம்பர் எப்படி மாறுதுன்னா டிவைட் 3. இந்த நம்பர் எப்படி மாறுதுன்னா டிவைட் 2. 2ஆல் டிவைட் பண்ணால் இது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் 1. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன? 1ன்னு வரும். அதானே. இங்கே பாருங்கள், டிவைட் 1 அதானே. 7 1ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? 7. ஏன்னா இங்கே பாருங்கள், டிவைட் 2 அடுத்து டிவைட் 1. அப்போ 7 1ஆல் டிவைட் பண்ணால் அதே பி தான் சரியான ஆன்சர். 7 தான் இங்கே ஆன்சராக கிடைக்கும், பார்த்துக்குங்க. ஓகேவா? சரி, 2 கேள்வி. அடுத்தது 3வது கேள்வி. என்ற தொடரின் அடுத்த இரு எண்களை காண்க. அடுத்த 2 நம்பரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனால் அடுத்த இரு எண்களை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ அடுத்த நம்பருக்கு என்ன? ஸோ 1 விட்டு 1 பார்த்தா தான் நம்ம அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதானே. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதை எடுத்துக்கங்க. 4, 12, 28 டேஷ். 4 எப்படி 12ஆக மாறுது? இங்கே பாருங்கள், 8. இது எவ்வளோ? 10. அடுத்து இது எவ்வளோன்னா 12. ஓகேவா? அப்போ 28 கூட ஒரு 12 ஆட் பண்ணுங்கள். 8 10, மீதி 1 50ன்னு வருது. ஸோ முதல்ல என்ன வரணும்? 50ன்னு வரணும். ஸோ 50 எங்கே வருது? இங்கே பாருங்கள், 8, 10, 10 இல்லைங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. 12 28ஆக மாறுதுன்னா 16 தானே. பாருங்கள், அப்போ தப்பாக வருது பாருங்கள். ஓகேவா? அப்போது இது கூட எவ்வளோ? 8. 28ல் 12 கழிங்க 16. அப்போ 8 16 இங்கே என்ன வரணும்? 32ன்னு வரணும். அப்போ 32 இதில் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்னா 28 ஒரு 32. இருங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இது 1 விட்டு 1 எடுத்துக்கிட்டோம்மா, இருங்க. 1 விட்டு 1 எடுத்துக்கிட்டோம்னா 1 விட்டு 1 18, 18 × 2 = 24, 24 × 2 = 36, 36 × 2 = 48, 48 × 2 = 54, 54 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 54, 54 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56 × 2 = 56, 56
இங்கே பாருங்கள் 1 விட்டு 1ன்னு எடுத்துக்கிறேன். 4, 12, 28 அப்படின்னு இருக்கா? ஸோ 4க்கும் 12க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8. 12க்கும் 28 டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 16 அப்படின்னு வரும். அதானே? அப்போ 1 8 8 2 8 16 3 8 24 தானே வரும். 24. அப்போது அடுத்த டேர்ம் என்ன வரும்னா 28 ஒரு 24 8 12க்கு 2 மீதி 1 அப்போ 52. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வருது? 52 வருது. 52 எங்கே வருது பாருங்கள், 7 மட்டும்தான் வருது, வேறு எங்கேயும் இல்லை. ஓகேவா? சரி, அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த டேர்ம் சீரியஸ் என்ன இருக்குது? 5 17 37 டேஷ் அப்படின்னு வருது. அப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எவ்வளோ? 12. இது எவ்வளோ அப்படின்னா 20. அப்போ இது கூட எவ்வளோ ஒரு 8 கூட்டியிருக்காங்களா? மறுபடியும் 8 கூட்டினா 28. அப்போ இது கூட்டுங்க, இது கூட்டினீங்கன்னா 65 அப்படின்னு வரும். 37 ஒரு 28 65. பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 4வது கேள்வி, கொஞ்சம் நல்லா கவனிங்க. பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. விடுபட்டதுன்னா ஸோ டேஷில் அடுத்த வரேன். இந்த 7 26 63 124 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பரோட நெருக்கத்தில் இருக்குது, கன எண்ணோட நெருக்கத்தில் இருக்குதுன்னு தெரியுதா? அப்போ 7ன்றது என்னது? 2 கியூப் மைனஸ் 1. ஏன்னா 2 கியூப் 8 மைனஸ் 1. 26ன்றது என்னது வரும்? 3 கியூப் மைனஸ் 1. ஓகேவா? அடுத்து 63ன்றது 4 கியூப் மைனஸ் 1. ஏன்னா 4 கியூப் 64, 64 1 போச்சுன்னா 63. இது என்ன? 5 கியூப் மைனஸ் 1. 125லேருந்து 1 போச்சுன்னா 124. இது 6 கியூப் மைனஸ் 1. 216ல் 1 போகுது. அடுத்து 7 கியூப் மைனஸ் 1 343. அப்போ 8 கியூப் மைனஸ் 1 கண்டுபிடிக்கணும். 8 கியூப்னா எவ்வளோ? 512 மைனஸ் 1. அப்போ 511. டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ 4வதுக்கு டி தான் ஆன்சர். இப்போ 5வது, கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி வருதுன்னா முதல்ல வர்க்கையின் கணம் இருப்பா எதுவுமே இல்லை. அப்போ டிஃப்ரென்ஸை மேலே போடலாமா? இது 1. இது எவ்வளோன்னா 4. இது எவ்வளோன்னா 9. அப்போ இது எவ்வளோன்னா 16. அப்போ கீழே இருக்கிற நம்பர் பாருங்கள், ஸ்கொயர் நம்பர் டிஃப்ரென்ஸாக வருதா? அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னா அடுத்து என்ன வரும்? 5 ஸ்கொயர் 25. அப்போ 34 ஒரு 25. 5 நாளா 9 3 2 5 59 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? 5வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. அடுத்து 6வது கேள்வி, இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்ற தொடர் வரிசையில் கேள்விக்குறிக்கு பதிலாக எந்த எண் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இடையில கேள்விக்குறின்னு தெரியுதுங்களா? பார்த்துக்குங்க. எங்கே இது இருக்குது பாருங்கள், 50க்கு அப்புறம். அப்போது இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறேன். இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 9. இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 16. பாருங்கள், இதுவும் ஸ்கொயர் நம்பராக வருது. அப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் எத்தனை இது கூட ஆட் பண்ணணுமா? அப்போ 50 கூட ஒரு 25 கூட்டுங்க, என்ன வரும்? 75. எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த 7வது கேள்வி. ஓகேவா? ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா எக்ஸாமில் யோசிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ டக்குன்னு யோசிச்சா உடனே போட்டுருங்க, இல்லையா கடைசியில் எடுத்து போட்டுருவோம். முதல்ல யோசிச்சு டைம் வலிச்சிடாதீங்க. ஓகேவா? 7வது கேள்வி பாருங்கள். 1 6 15 28 45 91 டேஷ். ஸோ டிஃப்ரென்ஸை பார்க்கலாமா? இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 5. இதுக்கு எவ்வளோ? 9. இதுக்கு எவ்வளோன்னா 13. இதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 17. இதுக்கு எவ்வளோ? 21. ஸோ அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 4 4ன்னு வருதா? அதானே? அடுத்த 4 என்ன வரும்? 25. அப்போ 91 ஒரு 25. இங்கே பாருங்கள், இதில் சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. இங்கே 91 வரக்கூடாது, அதானே? 91 வரக்கூடாது. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 45. அடுத்த நம்பர் என்ன வரணும்? 21. 21 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா ஒரு 66 தான் ஆன்சர். எங்கே? டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஸோ இது 2 நம்பர் என்ன வரும்? ஏன்னா 90ன்னு இங்கே வந்துட்டு பிறகு அதுக்கு அடுத்த நம்பர் பெரிய நம்பராக தானே வரணும். ஆனால் இங்கே இருக்கிற 4 நம்பருமே பாருங்கள் சின்ன நம்பராக இருக்குது. அப்போ இது தப்பாக இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 8வது கேள்வி. பொருந்தாத எண்ணை காண்க. இந்த நம்பர் நல்லா பாருங்களேன். இது கியூபிக் நம்பர், இது கியூபிக், இது கியூபிக், இது கியூபிக் தான். எதனோட கியூபிக்கு? 4 கியூப். இது பாருங்க 2 கியூப், இது 3 கியூப், இது எவ்வளோ? 5 கியூப், இது 6 கியூப். அப்போ 100ன்றது ஸ்கொயர் நம்பர். அப்போ இதில் பொருந்தாது என்னது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஸோ 64 ஸ்கொயர் நம்பராக வரும், பட் அது கியூபிக்லேயும் இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 9வது கொஸ்டின்ஸ், கொஞ்சம் நல்லா கவனிங்க. பின்வரும்
வரிசையில் தனிப்பட்ட எண் நம்பரை தேர்வு செய்க. அப்போ வித்தியாசமானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதானே? இங்கே பாருங்கள், முதல்ல இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 10. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 20. கரெக்டா? அப்போ இது டிஃப்ரென்ஸ் என்ன வரணும்? 40. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 60. ஓகேவா? இங்கே அடுத்தது பாருங்கள், நம்பர் இடம் இல்லைன்னா இதோட கீழே வந்திருக்கு பாருங்கள். அப்போது இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த நம்பர்லாம் பாருங்கள், 5, 10, டபுள் 20, 40, 60ன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன வரணும்? 180. சரி, இப்போ நல்லா கவனிங்க. 80 இது பாருங்கள், அடுத்த டிஃப்ரென்ஸ் 80 இல்லையா? 80 கூட 60 கூட்டுங்க. 81 கூட 60 கூட்டுங்க. 1 8 14, 141 வரணும். மறுபடியும் பாருங்கள். ஸோ இது 5, 10, 20, இது 40 வருதா? இது எவ்வளோ? 81 கூட ஒரு 60 கூட்டுங்க. 1 8 141 தானே வரணும். அப்போ இது தவறு தானே? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ 171 தான் சரியான ஆன்சர். தவறானதற்கு பார்த்துக்குங்க. அடுத்த 10வது கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. 3, 12, 27, 48, 75, 108. ஓகேவா? இது ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன். 9, 9 3 12. இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன் 15. இதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன் 21. ஏன்னா 8ல் போச்சுன்னா 1. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னா 20. இங்கே பாருங்கள் 7. இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 33. இந்த கீழே இருக்கிற நம்பர்லாம் பாருங்கள். அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னா, கீழே இருக்கிற நம்பர்லாம் பார்த்துங்களேன். எல்லாம் 6 6 கூட்டிகிட்டே போகும். இது 6 கூட்டியிருக்காங்க தெரியுதா? இது 6 ப்ளஸ் 6, இது 6, இது 6. அடுத்து 6 கூட்டினா 39. இந்த 39 எடுத்து இது கூட கூட்டுங்க. 108 ஒரு 39. 9 8 17 மீதி 1 4 147. எங்க பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 11வது கேள்வி. 1 5 11 19 29க்கு அடுத்த எண் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். எவ்வளோ? 4. இதுக்கு 6, இதுக்கு 8, இதுக்கு 10. அடுத்து என்ன வரணும்? 12. ஏன்னா 4 6 8 10 12. 29 ஒரு 12. 9 2 11க்கு 1 மீதி 1 2 2 4 41 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 12வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்ணை காண்க. முதல்ல இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைக்கணும். இலக்கங்கள் ஏறு வரிசை என்ன வரும்? 3 4 5. இதில் 6 7 8. இதில் 2 3 9. இதில் 4 5 7. இப்போ இதில் எது சின்ன எண்? 239 தான் சின்ன எண். இந்த 239ன்றது எதை குறிக்கும்? 923 குறிக்குது. அப்போது இதுதான் என்னது? சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்து 13வது கேள்வி. கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 கண்டுபிடிக்கணும். அதானே? எத்தனை 4க்கு முன்னாடி என்ன வரணும்? 7 வரணும். பின்னாடி 3 வரக்கூடாது. அதானே? அப்போ பாருங்கள், எத்தனை 4 இருக்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்குது. ஆனால் முன்னாடி 7 வரணும், பின்னாடி 3 வரக்கூடாது. அப்போ இந்த 4 எடுத்துக்கக்கூடாது. வேறு எங்கே 4? இங்கே பாருங்கள். அதானே? இங்கே பாருங்கள் சார், இந்த 4 இருக்குது. ஏன்னா முன்னாடி 7 இல்லை, இதை விட்டுட்டேன். அடுத்து இங்கே 4 வரேன். முன்னாடி 7 இருக்குது, ஆனால் பின்னாடியும் 3 வருது. ஆனால் 3 வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 4ஐயும் விட்டுடுறேன். அடுத்தது இங்கே வாங்க, இதோ 4 இருக்குது. முன்னாடி 7 வருதா, பின்னாடி 3 இல்லை. அப்போ இதை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 4 இருக்குது. அடுத்து அப்படியே இங்கே வாங்க, முன்னாடி 7 இருக்குது, பின்னாடி 3 இல்லை. அப்போ இதையும் எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே ஒரு 4 இருக்குது. முன்னாடி 7 இருக்குது, பின்னாடி 3 இருக்குது. வரக்கூடாது இல்லையா? அப்போ இதுவும் எடுத்துக்கூடாது. அப்போ எத்தனை நம்பர் இருக்குது நமக்கு? ஸோ 2 4 இருக்குது. அதனால் ஆன்சர் என்ன? 2 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து 14வது கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது எப்படி போடுறோன்னு. முதல்ல 2, அப்புறம் 6, 14, 30 அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது 2 எப்படி 6ஆக மாறுது அப்படின்னா, 2 கூட 2 பெருக்கி 2 கூட்டுறேன். 2 4, 4 2 6. ஓகேவா? அடுத்து 6 கூட 2 பெருக்கி 2 கூட்டுறேன். கூட்டினா என்ன வரும்? 6 2 12. 12 2 ப்ளஸ் 14. அடுத்து வருது பாருங்கள். அடுத்தது 14 கூட 2 பெருக்கி 2 கூட்டுறேன். 14 2 28. 28 2 28 ஒரு 2 எவ்வளோ? 30. ஓகேவா? அடுத்து 30 கூட ஒரு 2 பெருக்கி 2 கூட்டுங்க. 32 60 ப்ளஸ் 2 62 ஆன்சர். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 15வது கேள்வி. என்ற தொடரில் தவறான எண்ணை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? இங்கே இப்போ டிஃப்ரென்ஸை பார்க்கலாமா? இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 5. இதுக்கு எவ்வளோ?
7. இதுக்கு எவ்வளோ 9. இதுக்கு என்ன வரும்னா 11ன்னு வரணும். ஏன்னா 5 7 9 11. இப்போ 11 எடுத்து போய் 24 கூட்டம் 35 தானே வரணும். ஆனால் இங்கே 34ன்னு வருது பாருங்க. அப்போ சரியான ஆன்சர் எதுனா 34 தான். ஆக்சுவலி எது வரணும் இங்கே 24 கூட 11 கூட்டணும்னா என்ன வரணும் 35ன்னு வரணும். ஆனால் என்ன வந்திருக்கு 34ன்னு வந்திருக்கு. அப்போ தவறான ஆன்சர் சி தான் தவறான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்து 16வது கேள்வி. இது பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சலாம் என்ன சீரியஸ் அப்படின்னா ஃபிபனாசி சீரியஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஃபிபனாசி சீரியஸ் 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம் சார், ஃபிபனாசி சீரியஸ் 0லையும் ஸ்டார்ட் ஆகும். பட் 6th புக்கில் அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் டிஎன்பிசி வரலாற்றில் 8th புக்கில் 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. அதனால் ஃபிபனாசி சீரியஸ் அப்படின்னாலே ஓகேவா 1 தான் ஸ்டார்ட் ஆகும். முன்னாடி இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணி போட்ட மாதிரி தான் ஃபிபனாசி சீரியஸ். ஸோ அடுத்த நம்பர் என்ன வரும் பாருங்கள். 1 1 2 2 1 3 3 2 5 5 3 8 8 5 13 13 8 21 21 13 34. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 55. ஏன்னா 34 ஒரு 21 5 55 ஆன்சர் எங்கே இருக்குது பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 17வது கேள்வியில் பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண்ணை காண்க அப்படின்றாங்க. இந்த நம்பர்லாம் பாருங்கள் கியூபிக் நம்பரோட நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதா. 1 கியூப் மைனஸ் 1 0, 2 கியூப் மைனஸ் 2, 2 கியூப்னா 8 மைனஸ் 2 6. அப்போ 3 கியூப் மைனஸ் 3, 3 கியூப் 27 மைனஸ் 3 போட்டோன்னா வரும் 24. அப்போ எல்லாமே அந்த ரேஞ்சில் தானே வருது. இது என்ன 6 கியூப் மைனஸ் 6 210. அப்போ 7 கியூப் மைனஸ் 7 கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க. 7 கியூப் எவ்வளோ 343 மைனஸ் 7 கழிச்சா என்ன வரும்னா 336 தான் வரும். எங்கே இருக்குது சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது 18வது கேள்வி. இந்த தொடரில் ஏ என்ற எண்ணை எந்த எண்ணை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதானே முதல்ல இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். 3 இதுக்கு 6 இதுக்கு எவ்வளோ 12 இதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 3 3 2 3 6. இங்கே பாருங்கள் 3 டபுள் ஆக்குறாங்க 6, அப்படி டபுள் ஆகுற 12, அப்புறம் டபுள் ஆகுனா 24. தெரியுது என்னென்னு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன லாஜிக்கோ அதே லாஜிக்கில் போகணும். 3 டபுள் பண்ணிக்கிறாங்க 6, 6 டபுள் பண்ணிக்கிறாங்க 12, 12 டபுள் பண்ணால் 24. அப்போ 23யும் ஒரு 24 ஆட் பண்ணுங்கள் 7 47. ஏங்க சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 19வது கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. 4 27 16 125 36. 4 வந்து 2 ஸ்கொயர் அதானே. இது 3 கியூப், இது 4 ஸ்கொயர், இது 5 கியூப், இது 6 ஸ்கொயர். அடுத்து என்ன வரணும் 7 கியூப்னு வரணும். 7 கியூபோட மதிப்பு என்ன 343 தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது இந்த 20வது கேள்வி. இது ஒரு வாட்டி டிஎன்பிசியில் கேட்டான் சார், ரொம்ப மண்டை பிச்சும் போச்சு. அவ்வளோ சீக்கிரம் யாரால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது மாதிரி கேள்வி தான் இது அதானே. இது என்ன சீரீஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போனால் முதல்ல இந்த பகாயன் சீரீஸ் இருக்கு இல்லையா 2 3 5 7 11 அடுத்து 13 17 இப்படி போகுது. பகாயன் சீரீஸ் போயிட்டே இருக்கு இல்லையா. அது கீழே வர்கைன் 1 4 9 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36 7 ஸ்கொயர் 49 இப்படி போயிட்டே இருக்குது. இதெல்லாம் கூட்டினா தான் சார் இந்த சீரீஸே வருது. 2 1 3 4 3 7 9 5 14 16 7 23 இது 36 இது 49. அப்போ இது கூட்டு பாருங்கள் 9 16க்கு 6 மீதி 1 4 2 6 66. எங்க சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி கணக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம யோசிக்க முடியுமா சார், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்மளை டைம் வேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக சில கேள்விகள் இது மாதிரிலாம் கேட்பாங்க. நீங்கள் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட அந்த நேரத்தில் யோசிக்கிறது சிரமமாக இருக்கும். பாருங்கள். ஓகேவா. அடுத்து இந்த கேள்வி பாருங்கள். 5 10 26 என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேவா. இது என்ன பண்ணியிருக்காங்க தெரியுதா. இங்கே பாருங்கள் இந்த நம்பர்லாம் பாருங்கள். ஏதோ ஸ்கொயர் நம்பரோட ப்ளஸில் இருக்கா. இது என்னது 5ன்றது 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1 5 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து என்னது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் 1 எவ்வளோ 10. அடுத்து 26ன்றது என்னது 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போது 2 3 இடையில் 4 விட்டாங்கன்னா இது பகாயன் சீரீஸ்ன்னு தெரியுதுங்களா. அப்போ 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 1 என்னது 26. 5க்கு அப்புறம் 6 விட்டுடணும் ஏன்னா அது பகுயன். அடுத்து 7 எடுக்கிறேன் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ 7 ஸ்கொயர் எவ்வளோ 49 ப்ளஸ் 1 எவ்வளோ 50. அடுத்து 8 விட்டுணும் 9 விட்டுணும் 10 விட்டுணும் 11 மட்டும் எடுத்துக்கணும். ஏன்னா 7க்கு அடுத்த பகாயன் என்ன
11 11 ஸ்கொயர் ப்ளஸ் 1 11 ஸ்கொயர் 121 ப்ளஸ் அடுத்தது ஒரு 1 ஆட் பண்ணனா ஒரு 122 பாருங்க 122 எங்கே இருக்குது இதான் இருக்குது. ஸோ அடுத்த நம்பர் ஒன்று 11க்கு அப்புறம் பகாயம் என்னது 13 13 ஸ்கொயர் ப்ளஸ் 1 169 ப்ளஸ் 1 170 ஆன்சர் எங்கே இருக்குது. ஸோ டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது 22வது கொஸ்டின்ஸ். இந்த சீரீஸ் கொஞ்சம் நல்லா பாருங்கள். 1 2 5 -2 9 -6 13 இப்படி போயிட்டே இருக்குது அதானே. ஸோ இது அடுத்த உறுப்பு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 1 இங்கே பாருங்க தெளிவாக எழுதுறோம் பாருங்கள். 1 2 5 -2 9 -6 13 டேஷ் அடுத்த உறுப்பு. இது 1 விட்டு 1 அப்படியே பார்க்க வருங்க. ஓகேவா. இது கூட எவ்வளோ ஆட் பண்ணால் வரும் 4. இது கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 4. இது கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 4. இது கூட அடுத்த டேர்ம் போனால் தான் 4 வரும். அப்போ நம்ம இந்த டேர்ம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு கண்டுபிடிக்கணும். இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டினா -4 ஆட் பண்ணால் தான் -2 வரும். இது கூட -4 ஆட் பண்ணால் -6. அப்போ இது கூட -4 ஆட் பண்ண என்ன வரும்னா -6யும் -4யும் ஆட் பண்ணால் -10. எங்க பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்த டேர்ம் பி. அடுத்தது 23வது கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ 1 8 9 24 25 அப்படின்னு சொல்கிறாங்க. 1 வந்து என்னது 1 ஸ்கொயர், இது 2 கியூப், இது 3 ஸ்கொயர், இது 4 கியூப், இது 5 ஸ்கொயர், அடுத்தது 6 கியூப் போட்டணும். அப்போ என்ன ஒரு 216 ஆன்சர் எங்கே இருக்குது. டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது 24வது கேள்வி. 2 4 8 16 1024 என்ற தொடரில் உள்ள உறுப்புகள் எண்ணிக்கையை காண்கன்னா இது என்ன கவனிங்க. இது 2 ஸ்கொயர் 2 பவர் 1, இது 2 ஸ்கொயர், இது 2 கியூபு, இது 2 பவர் 4 டாட் டாட் டாட். இந்த 1024 என்னன்னா 2 பவர் 10ன்னு அர்த்தம். அப்போ இது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னா 10 உறுப்புகள் உள்ளன பார்த்துக்குங்க. ஓகேவா. நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். 1024 2 வந்து 10 முறை 2 2 2 2ன்னு 10 முறை பெருக்குனீங்கன்னா ஸோ 1024 வரும் பார்த்துக்குங்க. அடுத்தது 25வது கேள்வி. இது நல்லா பார்க்கும்போது தெரியுது. இதுவும் ஃபிபனாசி சீரியஸ் தான். 2 1 3 3 2 5 5 3 8 8 5 13 வரும். எங்கே இருக்குது பி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது இங்கே பாருங்க தொடரை நிறைவு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. 26வது கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது டிஃப்ரென்ஸை பார்க்கலாமா. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 1, இதுக்கு எவ்வளோ 4, இதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 16ல் வந்து போச்சுன்னா 7ன்னு வருமா 7. இதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10. ஓகேவா. அடுத்து என்ன வரும்னா இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எல்லாமே 3 3ன்னு வருதா. +3 +3 +3ன்னு அடுத்து +3 போட்டால் என்ன வரும் 13. 13 வந்து இது கூட கூட்டுங்க. 26 ஒரு 13 9 39 எங்கே இருக்குது. ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது 27வது கேள்வி. என்ற தொடரின் அடுத்த உறுப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றுக்கு டிஃப்ரென்ஸ் போடலாமா. இதுக்கு எவ்வளோ 3, இதுக்கு எவ்வளோ 5, இது 7, இது 9 அதானே. அப்போ 3 5 7 9ன்னு இது பகா எண்ணெலாம் கிடையாது. என்ன இது ஒற்றை எண். ஓகேவா. அடுத்து 11, அடுத்தது 13, அடுத்து என்ன வரும் 15. ஸோ 50 ஒரு 15 கூட்டினா என்ன வரும் 65 ஆன்சர் எங்கே இருக்குது. ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா. ஸோ நம்ம பெருசாக யோசிப்போம் சார் எக்ஸாமில். ஆனால் சிம்பிளான விஷயமாக தான் இருக்குது. போன வருஷம் கூட இந்த வட்ட வட்டமாக போட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு பார்த்தோன்னா பகாயன் சீரீஸ் தான். ஆனால் நம்ம பல ஆங்கிள் அதை யோசிச்சு பார்த்துருந்தோம். ஓகேவா. பார்த்துக்குங்க. அடுத்து 28வது கேள்வி. இந்த தொடரில் தவறான எண்ணை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே. இங்கே பாருங்கள் இது மாதிரி பார்க்கலாம். கொஞ்சம் பாருங்கள் குறையுது அதிகமாகுதுன்னு பார்த்தா அப்போ 1 to 1 பார்க்கணும். இது பாருங்கள் இது 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 நெக்ஸ்ட்டு இது இது. அப்போ 89ல் என்ன பண்ணுறோம் 3 கழிக்கிறோம் -3. 86ல் -3 கழிச்சா என்ன வரும் -3 கழிச்சா 83 தானே வரணும். அப்போ 85 இருக்குது. அப்போ 85 தான் அப்படி இருங்க. இங்கே பாருங்கள் இது 1 விட்டு 1ன்னு பார்த்தோம் இல்லையா. 89க்கு 86க்கு எவ்வளோ -3. 86க்கு 85க்கு பார்த்தோன்னா -1 அதானே. அடுத்து 85க்கு 83 பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா -2 அதானே. இங்கே பாருங்கள் இது 3 -3 -1 -2ன்னு மேலே பார்த்தீங்கன்னா 78 + 2 அதானே 80. 80க்கு அப்புறம் +2 அப்படின்னு இருக்குது. ஓகேவா. ஸோ இது எவ்வளோ 78 + 2 80.
82 82. அப்போ என்ன வரணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே 2 2 இங்கே எப்படி மாறி மாறி வருது? ஆனால் இங்கே 2 வருது 2 வருதுன்னா இங்கே என்ன வரணும்? 3ன்னு வரணும். ஏன்னா +2 அப்புறம் +3. அப்போ இங்கே என்ன வரணும்னா 82க்கு பதிலாக 83 வரணும். என்ன ஆன்சர்? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது 29வது கேள்வி. தவறான நம்பரை தேர்ந்தெடு. இந்த 4 நம்பரை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 43 பகா எண், 53 பகா எண், 73 பகா எண், 63 பகு எண். ஏன்னா இது 9ஆல் டிவைட் ஆகும், 7ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ தவறான எண் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 30வது கேள்வி. விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது மாதிரி டேர்ம் வருது அப்படின்னா நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். சுற்றி இருக்கிற அந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி மிடில் நம்பரை கொண்டு வந்திருக்காங்க. அதானே? அதே மாதிரி என்ன லாஜிக்கில் கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க. இந்த 4 நம்பர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். 9க்கும் 5க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 4. 8க்கு 6க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அப்போ 4 2 6 தான் மிடில் டேர்ம். அடுத்து இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 6. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் 8. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் அப்படியே வரலாம், இல்லை டிஃப்ரென்ஸை ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்கலாம், அல்லது இந்த டிஃப்ரென்ஸை ஸ்கொயர் பண்ணி கழிச்சிருக்கலாம். நேற்று கூட ஹைகோர்ட்டில் ஒரு எக்ஸாம் கேட்டிருந்தாங்க இதே மாதிரி. அதானே? டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க? ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2. 2 2 எவ்வளோ? 2 2 4 தான் ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். இந்த 1 2 3 4 இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது, 1 2 3 4 5 இங்கே பாருங்கள். அப்போ இதில் எப்படி போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உள்ள இருக்கிற மொத்த நம்பரை கூட்டுங்க. 7 3 10, 8 8 10, 20 20 டிவைட் 20 வந்து 5 மாதிரி. இது எப்படி 1 2 3 4 நம்பர் இருக்கா? 4ஆல் டிவைட் பண்ணுறாங்க 5. அதே மாதிரி இது மொத்தம் கூட்டுங்க. 6 4 10, 18, 18 5 23, 23 ஒரு 7 30 டிவைட் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 நம்பர் இருக்குது. 5ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர்னா 6 6 5 30. அதே மாதிரி இது மொத்தம் கூட்டணும் சார். கூட்டிட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள். 8 7 5, 5 9 24, 24 ஒரு 7 31, 39, 39 ஒரு 9 48. எத்தனை நம்பரு? 1 2 3 4 5 6. 6ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 6 6, 8 6 48. அப்போ ஆன்சர் என்னென்னா 8 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது விடுபட்ட நம்பரை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இங்கே சின்ன நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 4 10 19 31 டேஷ் 64. அதானே? இப்போ இது விடுபட்டதை கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இது எவ்வளோ? 3. இது எவ்வளோ? 6. இது எவ்வளோ? 9. இது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 31 போச்சுன்னா என்ன வரும் பாருங்கள். ஸோ 31 இது கழிங்க. இங்கே பாருங்கள். 31 19 கழிங்க. இது 11 மாறும், 2 மாறும். இது 2 1 12 மாறுமா? அப்போது 12 மாறுது. அடுத்து என்ன வரணும்? 15. ஏன்னா 1 3 3 2 3 6 3 3 9 4 12 5 15. அப்போ 31 ஒரு 15 கூட்டுங்க. 6 46. எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது 33வது கேள்வி. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது என்ன லாஜிக் அப்படின்றத பாருங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ 9 7 8 5 இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி நடுவில் இருக்கிற நம்பரை கொண்டு வந்திருக்காங்க. அதானே? அப்போது இங்கே பாருங்கள். 9 8 அப்படியே ஆப்போசிட்டில் கூட்டுங்க. 9 8 17, 7 5 12. இது ரெண்டுத்தையும் கழிங்க 5. புரியுதா? ஸோ இது ரெண்டுத்தையும் போகிறோம். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 26. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 8. 28 8 போச்சுன்னா எவ்வளோ? 18. அப்போ நடுவில் 18 கடிச்சு போச்சு. அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இது ரெண்டுத்தையும் 17 ஒரு 6 எவ்வளோ? 23. அதானே? இது ரெண்டுத்தையும் 9 5 14. இது கழிங்க. அப்போ என்ன வரும்? 23ல் 14 போச்சுன்னா என்ன வரும்? 9 ஆன்சர். 9 எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ.